இன்றைய மருத்துவம் குணம் பெறவா பணம் பெறவா? அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, ஆற்றல் மிகு இளைஞர்களே, இனிய நண்பர்களே, குழந்தை செல்வங்களே, அனைவருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் பணிவான வணக்கம். இந்த வார ஞாயிறு பட்டிமன்றத்தினுடைய சிந்தனையாக ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கின்றோம். இன்றைய மருத்துவத்தின் போக்கை பற்றி நாம் எல்லாம் இந்த தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இது பட்டிமன்ற வரலாற்றில் இதுவரையிலும் இப்படி ஒரு சமூக அக்கறையோடு ஒரு தலைப்பை யாரும் கொடுத்ததில்லை என்பதுதான் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஞாயிறு பட்டிமன்றத்திற்கான சிறப்பு. அப்படி ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்பிலே பேச வந்திருக்கிற இந்த பேச்சாளர்களுக்கும் ரொம்ப துணிச்சல் இருக்கணும். சாதாரணமாக பேசிட முடியாது. முள்ளின் மேலே நடந்து போறது மாதிரியான தலைப்பு இன்றைக்கு விவாதத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. அந்த தலைப்பில் அற்புதமான விவாதங்களை தருவதற்காக துணிச்சலோடு இங்கே 6 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். நாம பொதுவா நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் யாரும் இருக்க முடியாது. அது எந்த நாட்டில் இருப்பவர்களானாலும் சரி, எந்த மூலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களானாலும் சரி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியாது. சும்மா பேரில் ஆரோக்கியம்னு பேரை வச்சுட்டு ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஆரோக்கியம் முக்கியம். இன்னும் கூட எளிமையாக அந்த தலைப்பை சொல்லணும்னா, ஒருத்தரை நேராக சந்திக்கிறோம், இல்லை தொலைபேசியில் பேசுகிறோம். அப்போ பேசுகிறப்பையும் சந்திக்கிறப்பையும் எடுத்தோன்னு அவங்கள கேட்குற வார்த்தை நல்லா இருக்கீங்களா, இதைத்தான் கேட்போம். இது வசதி வாய்ப்பை வச்சு கேட்குற வார்த்தை இல்லை. இன்னொன்று, வசதி வாய்ப்பை மட்டும் இல்லாமல் நல்லவனா கெட்டவனாங்கிறத வச்சு நீ நல்லா இருக்கியா கெட்டு போயிட்டியாங்கிறத வச்சு கேட்கக்கூடிய வார்த்தையும் அல்ல. உடல் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இன்னும் சிறப்பாக நம்முடைய முன்னோர்கள் இதை அழகாக சொன்னார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எத்தனையோ செல்வம் இருக்கலாம். இப்போ ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறவர்கிட்ட போய் உங்களுக்கு வசதி போதுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவாரு, மழை காலத்துல எல்லாம் ஒழுகுதுங்க, எனக்கு ஒரு ஓட்டு வீடு இருந்தா எனக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, ஓட்டு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் உங்களுக்கு வசதி போதுமானதா இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவாரு, இந்த வெயில் அடிக்கிற நேரம் ஒரே வெக்கையா புழுக்கமா இருக்குங்க, உள்ள பிள்ளை குட்டிகளோட இருக்க முடியல, ஒரு கார வீடு இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் வசதியா இருக்கும்னு சொல்லுவாரு. சரி, கார வீடு கட்டி இருக்கிறவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு வசதியா இருக்கா அப்படின்னு கேட்டா அவரு குறைபட்டுக்குருவாரு, வீட்டை கட்டி என்னங்க பண்ண, உள்ள கட்டில் இருக்கா, மெத்த இருக்கா, டிவி இருக்கா, பிரிட்ஜ் இருக்கா, பணம் இருக்கா, நகை இருக்கா, இதெல்லாம் இருந்தா தாங்க எனக்கு வசதி அப்படிம்பாரு. சரி, இத்தனை வசதியும் இருக்கக்கூடிய மாட மாளிகை கூட கோபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் உங்களுக்கு வசதியா இருக்கா அப்படின்னு கேட்டா அப்பதான் அவர் சொல்லுவாரு, எல்லாம் இருந்து என்னங்க பண்ண, தினமும் கூளையும் கேப்ப ரொட்டியும் சாப்பிட சொல்றாங்க, என்னால இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம குடிசையிலே இருந்து கூளை குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். ஆக வாழ்க்கையிலே வசதி என்பது, இந்த செல்வம் என்பது நிரந்தரம் இல்லாதது. ஆனால் ஒரு மனிதன் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தால் அதுதான் குறைவில்லாத செல்வம் என்ற காரணத்தை நன்றாக அறிந்த காரணத்தினால் நம்முடைய முன்னோர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி வைத்தார்கள். இன்னும் கூட ஒரு சிறப்பு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு உண்டு. நம்முடைய தமிழர்களுக்கு, நம்முடைய தாத்தா பாட்டி முன்னோர்களுக்கு அவசியம் உண்டு. அது என்ன சிறப்பு தெரியுமா? உலகத்திலேயே மருந்தே இல்லாத மகத்துவத்தை அறிவித்த நாடு நம்முடைய தமிழ்நாடு என்பதனை மறந்துவிடக்கூடாது. மருந்தே தேவையில்லைன்னு வாழ்ந்த காலம் இருந்துச்சு. திருக்குறளிலே திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று ஒரு குறளிலே சொல்லுவார். இந்த உடலுக்கு மருந்து வேணாம். எப்ப சாப்பிட்டது நல்லா செரிமானம் ஆனதுக்கு பின்னால அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரச்சனையே வராதும் பாரு. அதை மட்டும் சொல்லல, சாப்பிடுறதையே சும்மா ஏனோ தானான்னு லவக்கு லவக்குன்னு அள்ளி போட்டு சாப்பிடக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும், இப்போ கூளை குடிச்சாலும்
பழைய சோறை சாப்பிட்டாலும் இல்லை இட்லியை சாப்பிட்டாலும் அதை போற்றி ரசித்து சாப்பிடணுமா. அந்த அருந்துகின்ற போது போற்றி ரசித்து சாப்பிட்டா அப்பதான் உடல்ல போய் அது நல்லா சேரும். அப்புறம் செரிமானமானதுக்கு பின்னால அடுத்து சாப்பிட்றப்ப நோயே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கலாம், தினமும் இட்லியா கிடைக்குதே அப்படின்னு நொந்துக்கிறது. அப்படி நினைக்க கூடாது. நாளும் நமக்கு இட்லி கிடைத்திருக்கிறதே அப்படின்னு போற்றி அதை ரசித்து சாப்பிட்டா அப்ப வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், மருந்து தேவையில்லை. அப்படி வாழ்ந்த இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு மருத்துவம், மருந்து, மருத்துவர் இந்த மூன்றும் தவிர்க்க முடியாதது என்று ஆகிவிட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு என்ன காரணம்? இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு வாழ்க்கையின் முறையை மாற்றிக்கொண்டோம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த நிலையில் ஏன் மருத்துவத்தை நாம் பெரிதாக சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் நினைத்து பார்ப்பதிலே மிக உயர்வாக 2 பேரைத்தான். நோய்வாய்ப்பட்டிருக்கிறப்ப ஆண்டவா காப்பாத்து அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அடுத்து அந்த மருத்துவரை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த நோயாளியை காப்பாத்துங்க சார், நீங்க தான் சார் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கடவுளுக்கு இணையாக மருத்துவத்தை மருத்துவரை வைத்து பார்க்கக்கூடிய நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மருத்துவம் திருவள்ளுவர் சொன்னதை போல நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பதற்கிணங்க மருத்துவம் மகத்துவம் பெற்றிருக்கிறது, மருத்துவர்கள் தனித்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்பதில் இன்றைக்கு விவாதத்திற்கு வந்திருக்கிற யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அதில் என்ன விஷயம் இப்போது பேச போகிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட அந்த மகத்தான மருத்துவம் மனிதர்களை குணப்படுத்துவதிலே அதிகம் அக்கறை செலுத்துகிறதா அல்லது அவர்களிடத்திலே பணத்தை பறிப்பதிலே அதிகம் அக்கறை செலுத்துகிறதா என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகம். காரணம், மருத்துவத்திலே குணம் பெறுவதற்கான பல்வேறு வசதிகளும் இருக்கிறது, பணம் பெறுவதற்கான வசதிகளும் இன்றைக்கு வந்துவிட்டது. ஒருத்தர் மகன் காசை முழுங்கிட்டான்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டு போனார். இதை பார்த்துட்டு அடுத்த நாள் அவருடைய நண்பர் கேட்டார் அவரை பார்த்து, நேற்று உங்க மகன் காசை முழுங்கிட்டான்னு டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்களே, இப்போ என்னாச்சுன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, டாக்டர் நோட்டா முழுங்கிட்டாரு, என்ன செய்ய அப்படின்னு. இந்த சிந்தனையில் இப்போது ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்திற்கு விடை காணக்கூடிய வகையிலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய 6 பேச்சாளர்களுடைய விவாதமும் இப்போது தொடங்குகிறது என்பதனை சொல்லி, முதலில் இன்றைய மருத்துவம் குணம் பெறவே என்ற அணி விவாதத்தை தொடங்குகிறது. அந்த அணியிலிருந்து விவாதத்தை தொடங்க வந்திருக்கக்கூடியவர் உத்தமபாளையத்திலிருந்து வந்திருக்கிறார். லிவிங்ஸ்டன் அந்த அணியிலே விவாதத்தை தொடங்க வருகிறார். வாங்க.